சென்னையில் ஏசி மின்சார ரயில்கள் அடுத்த வாரம் முதல் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னை கோட்டை, எழும்பூர், மாம்பழம், கிண்டி, தாம்பரம் உள்ளிட்ட 12 நிலையங்களில் ஏசி ரயில்கள் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குளிரூட்டப்பட்ட மின்சார ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்தது. அதன்படி 12 ரயில் பட்டிகள் கொண்ட 2 மின்சார ரயில்கள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. அதில் குளிரூட்டப்பட்ட ஒரு ரயில் வடிவமைப்பு பணிகள் முடிவடைந்து கடந்த பிப்ரவரி மாதம் தெற்கு ரயில்வே வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஏசி ரயில் வரும் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளதாக சென்னை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்கும் முன்பு இந்த ஏசி மின்சார ரயில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையில் தாம்பரம் வழியாக இயக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக தெற்கு ரயில்வேக்கு அனுமதி கேட்டு சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் விரைவில் இதற்கான அனுமதி கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த ஏசி மின்சார ரயிலில் உள்ள 12 பெட்டிகளில் 1116 பயணிகள் அமர்வதற்கான இருக்கை வழியும் நின்றபடி 3798 பேரும் என மொத்தம் 4914 பயணிகள் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும். இந்த ஏசி ரயிலில் குறைந்தபட்சம் கட்டணமாக 30 ரூபாய் நிர்ணயிக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லோக்கல் ட்ரெயின் தான் நம்ம மகேந்திரா சிட்டி நிற்குது. மகேந்திரா சிட்டியில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஐடி செக்டர் நிறைய இருக்குது. இப்போ இங்கே நிற்கலன்னா நான் எப்பயுமே போயிட்டு நான் செங்கல்பட்டில் போய் ட்ரெயின் ஏற முடியாது. இப்போ இங்கே மகேந்திரா சிட்டியில் ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று வச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை ரயில்வே எல்லா ஸ்டேஷன்லையும் அந்த இஎம்யூ ட்ரெயினை நின்று போகிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்கன்னா வியாபாரிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்குலாம் பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். சென்னை கடற்கரை தொடங்கி செங்கல்பட்டு வரையும், மறுமார்க்கமாக செங்கல்பட்டில் தொடங்கி கடற்கரை வரையிலும் தாம்பரம் வழியாக இந்த ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது. கோட்டை, பூங்கா, எழும்பூர், மாம்பழம், கிண்டி, பரங்கிமலை, தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் பரனூர் உள்ளிட்ட 12 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.